நல்லா கவனிக்கணும். நான் புத்திமானா நடக்கிறேன்னு சொல்லிட்டு புத்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு தந்திரமா நடக்கூடாது. புத்தி வேற தந்திரம் வேற, சரிங்களா? ஞானம் வேற தந்திரம் வேற, அறிவு வேற தந்திரம் வேற. தந்திரம்னா அடுத்தவங்களை ஏமாற்றுறது, புத்தினா நமக்கு நாமே அது சரியாக செய்து கொள்வது. நாம புத்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு தந்திரமா நடக்கூடாது. நீதிமொழிகள் 10:19 தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். 15:14 புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். புதுசா கத்துக்கணும். இந்த வாழ்க்கையில இந்த போராட்டமான யுத்த காலத்துல புதுசா கத்துக்கிட்டாதான் சைன் பண்ண முடியும், சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில தொழில எப்படி மேம்படலாம், அடுத்த அப்டேட் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய தொழில் அப்டேட் என்ன, நம்மளுடைய படிக்கிற புத்தகத்துல அப்டேட் என்ன, இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டே இருக்கணும். அதான் போட்டிருக்கு. ஞானி எழுதுறாரு 15:14 புத்திமானுடைய மனம் அறிவை தேடுன்னு போட்டிருக்காரு. அதே இது 18:15 இன்னும் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். நல்லா கவனிக்கணும். நமக்கு நாமே புத்திமானாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் நம்முடைய நடவடிக்கையை பேச்சை பார்த்து புத்திமான்னு சொல்லணுமே தவிர நான் புத்திமான் நான் ஞானி நம்ம சொன்னோம்னா நம்மளை விட முட்டாள்கள் யாருமே இல்லை. ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. ஏசியா 5:21 நல்ல வசனம் போட்டிருக்கும். தன்னைத்தானே புத்திமான் என்று எண்ணிக்கொள்கிறவனை, தன்னைத்தானே ஞானவான் என்று எண்ணிக்கொள்கிறவனை, தனக்கு மேலே ஒருவன் இல்லை என்று எண்ணிக்கொள்கிறவனை. ஏசியா 5:21 இப்படி போட்டிருக்கும். தங்கள் பார்வைகளுக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதே தான் ரோமர் 12:16 போட்டிருக்கும். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். காரியம் எப்படி துவங்குறோம் அது ரொம்ப முக்கியம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். வேதவசனம் சொல்லுது சரிதான். ஆனா அந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் புத்திமானா நடக்கிறாங்கன்னா கிடையாது. லூக்கா 16:8 ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? சாத்தான். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, புத்தியை தேடணும், அறிவை சம்பாதிக்கணும். நம்மளை விட தேவனுடைய பிள்ளைகளை விட, தேவனை அறிந்தவர்களை விட தேவனை அறியாதவர்கள் எவ்வளவு புத்தியா நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்களை தாங்களே வளர்த்து கொள்கிறார்கள். யார் யார் தங்களை தாங்களே வளர்த்து கொள்ளாம அதே நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்படி இருப்பாங்க. அவங்க அடுத்த 10 வருஷத்துல அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. நிறைய பேருடைய கடைகளை பார்த்திருக்கலாம், வியாபார ஸ்தலங்களை பார்த்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்திருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே வாழ்க்கை முறை தான், அதே உணவு முறை, அதே பேச்சு, அதே நடத்தை, அதே பழக்கம். ஏன்னா பணத்தை சம்பாதிக்கணும் தான் நினைக்கிறாங்க. புத்தியை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க.